வணக்கம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒண்ணு. கண்டிப்பா. இப்போ ஒரு சூழல கற்பனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பவாவது இப்படி நடந்திருக்கா? அதாவது, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட பேரு திடீர்னு உங்க ஞாபகத்துக்கு வரவே வராது. நாக்கு நுனியில இருக்கும், ஆனா வெளிய வராது. ஆமாமா, இது நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த பேரை நினைவுக்கு கொண்டு வர நாம மூளைய கசக்கி ஒரு மாதிரி கண்களை மூடி தீவிரமா யோசிப்போம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எவ்ளோக்கெவ்ளோ நீங்க கடுமையா முயற்சி செய்றீங்களோ, அவ்ளோக்கு அவ்ளோ அந்த பேர் உங்ககிட்ட இருந்து தள்ளி போயிட்டே இருக்கும். உங்க மூளையே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஒரு மாதிரி ரொம்பவும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஃபீலிங். சரி போ, இதுக்கு மேல யோசிக்க ஒண்ணும் இல்லன்னு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு வேற ஏதோ சம்பந்தமில்லாத வேலைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு காஃபி குடிக்கலான்னு ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. அந்த நொடி எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அந்த பெயர் உங்க மனசுல பளீச்னு ஒரு மின்னல் மாதிரி தோன்றும். ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நீங்க கடுமையா போராடியும் கிடைக்காத ஒண்ணு, நீங்க எந்த முயற்சியும் எடுக்காதப்ப எப்படி தானா கிடைச்சது? இதை எப்பவாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு உளவியல் நிகழ்வு. ஆனா இது வெறும் ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. மனித குலத்தோட மிகப்பெரிய ஆன்மீக தேடலுக்கான விடையே இந்த ஒரு சின்ன தினசரி அனுபவத்துல ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம இந்த விவாதத்துல அலச போற விஷயமும் இதுதான். உங்கள நீங்களே ரொம்ப போட்டு அழுத்திக்கிறது தான் உண்மையான விடுதலையில இருந்து உங்கள தடுத்து நிறுத்துதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலாதாரம் ஓஷோ 1970ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள சிசிஐ சேம்பர்ஸ்ல நிகழ்த்திய ஒரு புகழ்பெற்ற சொற்பொழிவு தொடர். ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை தனது தேடுபவர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் வடிவில் அமைந்த உரைகள் இவை. ஆமா, கிருஷ்ணன் மனிதனும் அவனது தத்துவமும் அப்படிங்கிற அந்த தொடரோட 14வது அத்தியாயத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா ஆராயப் போறோம். பொதுவா நம்ம ஊர்ல மதங்கள் எப்படி பார்க்கப்படுது? வாழ்க்கைய வெறுத்து ஒதுக்கணும், ஆசைகளை துறக்கணும், காட்டுக்கு ஓடணும், மதங்கள் வாழ்வை மறுத்தன. இதுதானே பொதுவான பிம்பம். கண்டிப்பா. ஆனா கிருஷ்ணன் வாழ்க்கையை முழுமையாக தழுவினான். அவன் ஒரு புராண கதாபாத்திரம் அல்ல. ஆமா, வாழ்ந்த ஒரு விடுதலை அடைந்த மனிதன் அவன். யுத்தத்திலும் சரி, காதலிலும் சரி, புல்லாங்குழல் வாசிக்கும் போதும் சரி, கீதை உபதேசிக்கும் போதும் சரி, அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் முழுமையாக இருந்தான். இது ஏதோ கோட்பாட்டை பற்றிய உரை அல்ல. இது ஒரு முழுமையான மனிதரின் தத்துவம். சூப்பர். சோ வாங்க கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். இப்போ நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இப்போ நாம குறிப்பா செயல், செயல்படாமை மற்றும் செயலின்மை, அதாவது ஆக்ஷன், இன்ஆக்ஷன், நான் ஆக்ஷன், இது மூணுக்கும் இடையேவான அந்த மெல்லிய கோடு என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் இந்த ஆன்மீக பயணத்துல நாம் காலங்காலமாக பின்பற்றும் கடுமையான முயற்சிக்கும் முழுமையான பக்திக்கும் உள்ள முரண்பாடு என்னன்னு பார்க்க போறோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நாம எல்லோருக்குமே சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் டிசிப்ளின், அதாவது கட்டுப்பாடு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் தியானம் பண்ணணும்னு ஒரு கடுமையான பயிற்சி முறை இருக்கு. ஆமா, கட்டுப்பாடு இருந்தா தான் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும்னு நாம நம்புறோம். ஆனதுன்னு சொல்லப்படுது. எப்படி ஒரு கடுமையான கட்டுப்பாடு இல்லாம ஒரு முழுமையான விடுதலையை அடைய முடியும்? இது கேட்பதற்கே ரொம்ப ஆபத்தான ஐடியாவா தோணுதே. அது ஆபத்தான ஐடியா மாதிரி தோணலாம், ஆனா அதுதான் உண்மை. கட்டுப்பாடு அல்லது கடுமையான ஆன்மீக பயிற்சிகள் எப்பவுமே மனிதனை துண்டு துண்டாக பிரிக்கின்றன. இத ஓஷோ ரொம்ப ஆழமா விளக்குறாரு. ஒரு மாதிரி பிரிக்கிறதுன்னா எது சொல்றீங்க? உதாரணத்துக்கு, சில யோக பயிற்சிகள் மனித உடலை 7 சக்கரங்களாக பிரிக்குது. வேறு சில தியான பயிற்சிகள் மனிதனை 7 உடல்களாக பிரிக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மனிதனை ஒரு இயந்திர மாதிரி பார்த்து அவனோட பயணத்தை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்துறாங்க. ஓ, அதாவது நான் முதல் படியை தாண்டிட்டேன், அடுத்த 2வது படின்னு ஒரு இலக்க நோக்கி ஓடுறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆனா பக்தி அப்படிங்கிற பாதை இப்படி பிரிக்கிற வேலையை செய்வதில்லை. பக்தி மனிதனை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. கிருஷ்ணனை பொறுத்தவரை அங்கே படிப்படியான படிகளுக்கு இடமே இல்லை. அது ஒரு முழுமையான பாய்ச்சல். கொஞ்சம் இருங்க. படிப்படியான முன்னேற்றம் இல்ல, அது ஒரு முழுமையான பாய்ச்சல்னு சொல்றீங்க. இதை நம்ம நேர்களுக்கு புரியும்படி எப்படி சொல்றது? ஆரம்பத்துல நான் கேட்டேன் இல்லையா, ஒருத்தரோட பேரு ஞாபகம் வரலன்னா நாம படுற பாடு. அந்த உதாரணத்தை வச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்தை மனதின் அடுக்குகளோடு நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கணும். நாம அன்றாட பயன்படுத்துறோம் இல்லையா, நம்மளோட லாஜிக்கலான மூளை
அத நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்டுன்னு வச்சுப்போம். ஓகே, அந்த நனவு மனம் தான் நம்ம தினம் யூஸ் பண்றது. ஆமா, இந்த நனவு மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரண்மனை அல்லது மாளிகையோட சின்ன முகப்பு திண்ணை மாதிரி தான். ஃபோர்ச்சூன் சொல்லுவோம்ல, அது மாதிரி. நீங்க அன்றாடம் செய்யற சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த திண்ணை போதும். அப்போ அந்த பேர் எங்கே மறைஞ்சிருக்கு? திண்ணையில இல்லையா? இல்ல, அந்த மனிதரின் பெயர் எங்கே மறைஞ்சிருக்குன்னா, இந்த திண்ணைக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான, இருண்ட மற்றும் ஆழமான நனவழி மனதுல மறைஞ்சிருக்கு. அதாவது அன்கான்ஷியஸ் மைண்ட்ல. அப்போ நாம வாழறதே அந்த மாளிகையோட சின்ன திண்ணையில தானே சொல்றீங்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த பேரை ஞாபகப்படுத்த நம்ம முயற்சி செய்யும்போது உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது? நீங்க அந்த பேரை ஞாபகப்படுத்த தீவிரமா முயற்சி செய்யும்போது உங்க மனசுல ஒரு பெரிய போராட்டமே உருவாகுது. எப்படியாவது ஞாபகப்படுத்தணுமேன்னு ஒரு பகுதி துடிக்குது. ஐயோ, என்னால முடியலையேன்னு இன்னொரு பகுதி பதற்றப்படுது. ஆமா, அந்த பதற்றம் தான் ரொம்ப மோசம். அந்த பதற்றம் என்ன பண்ணுதுன்னா, உங்க நனவு மனதுக்கும் நனவெளி மனதுக்கும் இடையில, அதாவது அந்த திண்ணைக்கும் மாளிகைக்குமான கதவை இழுத்துச் சாத்தி ஒரு பெரிய சுவரை எழுப்பிடுது. ஓ, அதனாலதான் நம்ம எவ்ளோ முக்குனாலும் அந்த பேர் வெளியே வராதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா எப்போ நீங்க அந்த பதற்றத்தை விட்டுட்டு, அந்த முயற்சியை கைவிட்டுட்டு, முற்றிலும் ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ, அப்போ அந்த சுவர் தானாகவே இடிந்து விடுகிறது. வாவ்! அப்போ அந்த திண்ணைக்கும் மாளிகைக்குமான கதவு நம்ம எந்த முயற்சியும் செய்யாதப்பதான் தானாக திறக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, இருட்டுல இருந்த அந்த பெயர் எந்த முயற்சியும் இல்லாம உங்க வெளிச்சத்துக்கு வருது. இதையே தான் ஆன்மீகத்துல தன்னை உணர்தல், அதாவது செல்ஃப் ரிமெம்பரிங் அப்படின்னு சொல்றாங்க. அது படிப்படியா 4 நாள் தியானம் பண்ணி 5ஆவது நாள் கிடைக்கிற விஷயம் இல்லன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. அது ஒரு வெடிப்பு மாதிரி, ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அது ஒரு பெரிய பாய்ச்சல். இது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு நியாயமான சந்தேகம் வருது. நம்ம நேயர்களும் இதே தான் யோசிப்பாங்க. என்ன சந்தேகம்? கேளுங்க. ரிலாக்ஸ் ஆக இருக்கிறப்போ உண்மையை உணர முடியும், எந்த முயற்சியும் தேவையில்ல, கதவு தானா திறக்கும்னா, அப்ப நம்ம எதுவுமே செய்யாம எந்த வேலையும் பார்க்காம நம்ம பொறுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சோம்பேறியா வீட்ல உட்காந்துடலாமா? அது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஒருவேளை கிருஷ்ணன் இதத்தான் சொன்னாருன்னா அப்புறம் ஏன் அவர் போர்க்களத்துல போய் நின்னாரு? அவர் காட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிருக்கலாமே. அருமையான கேள்வி. இங்கதான் பலரும் சறுக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஓஷோ 3 ஆழமான வார்த்தைகளை ரொம்ப நுட்பமாக பிரிச்சு விளக்குறாரு. இந்த 3 வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் கிருஷ்ணனோட உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த 3 வார்த்தைகள் என்னென்ன? முதல் வார்த்தை செயல், அதாவது கர்மா, ஆக்ஷன். இது எப்படின்னா, நான் இதை செய்கிறேன், இது என்னால் தான் நடக்கிறது அப்படிங்கிற அகங்காரம், ஒரு ஈகோ. ஒரு செய்பவர் உள்ளிருந்து இயக்கும் எந்த ஒரு செயலும் செயல்தான். ஓகே, அதாவது நான் ஆபீஸ் போறேன், நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நினைக்கிறது கர்மம். அப்போ இரண்டாவது வார்த்தை என்ன? இரண்டாவது வார்த்தை செயலின்மை, அதாவது அகர்மா. இது நம்ம கட்டுப்பாடு எதுவும் இல்லாம, எந்த ஒரு செய்பவரும் இல்லாம இயற்கையாவே நடக்கிறது. இயற்கையா நடக்கிறதுனா எப்படி? உதாரணத்துக்கு, நீங்க இப்ப மூச்சு விடுறீங்க, உங்க உடம்புல ரத்தம் பாயுது, சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகுது. இதுல நீங்க எதுவும் செய்யல, அதுவும் இயற்கையா நடக்குது. இது கம்ப்ளீட்டா பயாலஜிக்கல். சரி, மூச்சு விடுறது செரிமானம் ஆவறதெல்லாம் தானா நடக்குது, அது அக்கர்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனா போர்க்களத்துல நின்னு அம்பு விடுறதும் அரசியல் பண்றதும் தானா நடக்காதே. ஆமா, அது நடக்காது. அது பயோலாஜிக்கல் கிடையாதே. அங்கே கிருஷ்ணன் ஆக்டிவா தானே இருந்தாரு. அப்போ அதுக்கு என்ன பேரு? அங்கதான் கிருஷ்ணனோட மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் 3வது வார்த்தையான செயல்படாமை, அதாவது விக்கர்மா, இன் ஆக்ஷன். விக்கர்மாவா? அப்படின்னா? கிருஷ்ணன் போர்க்களத்துல சும்மா நிக்கல, மிக தீவிரமாக சுறுசுறுப்பாக இயங்கினார். ஆனால் உள்ளே நான் இதை செய்கிறேன், என் விருப்பப்படிதான் நடக்கிறது என்ற எந்த அகங்காரமும் செய்வபுறமும் இல்லாமல் அவர் இயங்கினார். இதுதான் செயலில்லாத செயல். கொஞ்சம் இருங்க. இத படிக்கும்போது அந்த புத்தகத்துல வர்ற ஒரு வேடிக்கையான கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம நேயர்களுக்கும் இந்த கதை ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ஓ, அந்த ட்ரெயின் லக்கேஜ் கதை தானே? ஆமா, ஒருத்த முதல் தடவையா ரயிலுக்குள்ள ஏறி உட்கார்ந்தான். ஆனா தன்னோட தலையில இருந்த பெரிய லக்கேஜ் மூட்டையை கீழே வைக்கவே இல்ல. சக பயணிகள் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க, ஏன் தலையிலேயே மூட்டைய வச்சிருக்க, கீழே வைக்கலாமேன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதுக்கு அவன் சொன்னானா, ஏற்கனவே இந்த ரயில் நிறைய வெயிட்டா இருக்கு, என் லக்கேஜ் பாரத்தையும் இந்த ரயிலுக்கு கொடுக்க நான் விரும்பல, அதான் நானே சுமக்கிறேன்னு. இது 100% உண்மையான உளவியல் தாங்க. நாம எல்லாவற்றையும் நாமே தான் செய்றோம்,
நம்ம குடும்பத்தை நாமே தான் காப்பாத்துறோம்னு நினைக்கிறது அந்த ஓடும் ரயில்ல தலையில மூட்டைய சுமக்கும் முட்டாள்தனம் இல்லையா? மிகச் சரியான கேள்வி. அந்த பயணிய பார்த்து சிரித்த ஒரு துறவி சொன்னாராம், முட்டாளே, உன்னையும் சேர்த்து தான் அந்த ரயில் சுமந்துகிட்டு இருக்கு, லக்கேஜ கீழே வைன்னு. ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மை. இதையே தான் கிருஷ்ணனும் சொல்றாரு. கிருஷ்ணன் உலகத்தை வெறுத்து சந்நியாசியாக காட்டிற்கு ஓடவில்லை. அவன் ஒரு குடும்பஸ்தனாக, போர் வீரனாக, காதலனாக, ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக எல்லாமும் செஞ்சான். ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஈகோவும் இல்ல இல்லையா? ஆமா, அந்த நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோ மூட்டைய அவன் பிரபஞ்சத்துல இறக்கி வச்சுட்டான். செயல்கள் நடந்து கொண்டே இருந்தன, ஆனால் அவனுக்குள் ஒரு முழுமையான அமைதி இருந்தது. அதுவே செயல்படாமை. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? கிருஷ்ணனோட தத்துவம் இவ்ளோ பிராக்டிகலா நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கும்போது, ஏன் இந்தியாவுல பல நூற்றாண்டுகளாக வந்த மாபெரும் சிந்தனையாளர்கள், தத்துவவாதிகள் இத தவறாவே புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன் இந்த சிம்பிளான உண்மைய குழப்பி வச்சாங்க? அது ஒரு பெரிய வரலாற்று முரண். தத்துவவாதிகள் எப்படி ஒரு உண்மையை சிதைக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். உதாரணத்துக்கு ஆதிசங்கரரை எடுத்துக்குவோம். ஓ, அவரும் இதுல வருவாரா? ஆமா, அவர் இந்தியாவின் மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகமே மாயை, அதாவது இல்யூஷன், செயல்கள் அனைத்தும் மாயை. அதனால செயலை விட்டுட்டு உலகத்தை துறந்து சந்நியாசம் போறது தான் உண்மையான முக்தின்னாரு. இது ஏன் அப்படி சொன்னாரு? உலகத்துல இருக்கிற கஷ்டங்களை பார்த்து அத சமாளிக்க முடியாம எல்லாம் மாயைன்னு ஒரு கன்வீனியன்ட்டான தப்பிக்கும் வழி அவர் உருவாக்குனாரா? எக்ஸாக்ட்லி. கடவுள் முழுமையானவன் என்றால் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பம் இருக்கிறது என்ற கேள்விக்கு லாஜிக்கலா பதில் சொல்ல முடியல. அதனால உலகம் மாயன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு லாஜிக்காச்சே. ஆமா, இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சிந்தனை இந்திய சமூகத்தை பல நூற்றாண்டுகளாக துறவரம் நோக்கியும் ஒருவிதமான மன பலவீனத்தை நோக்கியும் தள்ளுச்சு. எல்லாமே மாயதானே, அப்புறம் எதுக்கு நான் உழைக்கணும், எதுக்கு நாட்டை முன்னேற்றணும்னு மக்கள் சோம்பேறிகளானாங்க. அப்போ பொறுப்புகளை தட்டி கழிக்க இது ஒரு வசதியான தத்துவமா மாறிடுச்சு. ஆமா, இதுக்கு நேர் எதிரான இன்னொரு தத்துவவாதி தான் பாலகங்காதர திலகர். சங்கரர் ஏற்படுத்திய இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்த திலகர் கோபத்துல நேர் எதிர் திசைக்கு போனாரு. அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்னா, இல்ல, செயல் மட்டுமே உண்மை, ஆக்ஷன் தான் மெயின். கீதையின் சாரமே கர்மயோகம்தான். நீ சும்மா இருக்கக்கூடாது, செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அறிவாளிகள் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருமே நாணயத்தோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தாங்க. கிருஷ்ணன் சொல்லிக் கொடுத்த அந்த முழுமையான உண்மையை அவங்க ரெண்டு பேராலும் ஏத்துக்க முடியல. இது எனக்கு அந்த தாவூயிச துறவியோட குரங்கு கதையத்தான் ஞாபகப்படுத்துது. ஓ, அந்த 3 ரொட்டி கதை தானே? ஆமா, ஒரு துறவி தான் வளர்த்த குரங்குகள் கிட்ட, இனிமே உங்களுக்கு காலையில 3 ரொட்டி, சாயந்தரம் 4 ரொட்டி தருவேன் சொன்னாராம். அதை கேட்டதும் குரங்குகளுக்கு கோவம் வந்து பயங்கரமா சத்தம் போட்டிருக்கு. உடனே அவர் என்ன செஞ்சாரு? உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி கோபப்படாதீங்க, காலையில 4 ரொட்டி, சாயந்தரம் 3 ரொட்டி தர்றேன் அன்னு சொன்னாராம். குரங்குகளுக்கு ஒரே சந்தோஷம். மொத்தத்துல அதே 7 ரொட்டிகள் தான். ஆனா அந்த முரண்பாட்டை எப்படி கையாள்வதுன்னு அந்த துறவிக்கு தெரிஞ்சிருக்கு. அருமையான கதை. அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன் இதேதான் செய்யறான்னு எனக்கு தோணுது. அர்ஜுனன் குழப்பத்துல இருக்கும்போது கிருஷ்ணன் அவனுக்கு கர்மா, யோகம், பக்தி, ஞானம்னு வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவன் அழைத்து செல்வது அந்த ஒரே ஒரு முழுமையான உண்மைக்கு தான் இல்லையா? மிகச்சரியான உதாரணம். அந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கிட்டது தான் கிருஷ்ணனோட சிறப்பு. ஆனா சங்கரர் மாதிரியான தர்க்கவாதிகள், அதாவது லாஜிஷியன்ஸ், இந்த முரண்பாடுகளை கண்டு ரொம்ப பயப்படுறாங்க. தர்க்கம் எப்போதுமே பிரிக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆமா, தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அதை எதையும் வெட்டி பிரிச்சு அழிக்குமே தவிர எதையும் முழுமையா உருவாக்காது. சங்கரர் எல்லாமே மாயை அப்படிங்கிற தன்னோட தர்க்கத்துல எப்படி மாட்டிக்கிட்டாருங்கிறத விளக்க ஓஷோ ஒரு சூப்பரான புத்த துறவியின் கதையை சொல்றாரு. அந்த யானை கதை தானே, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே. நம்ம நேர்களுக்காக அதையும் சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஒரு மன்னனோட சபைக்கு வந்த புத்த துறவிய ஒருத்தர் தன்னோட அபாரமான தர்க்க அறிவால இந்த உலகமே மாயை, நாம் மாயை, நீங்க மாயை, எல்லாமே வெறும் கனவுதான் அப்படின்னு வாதிட்டு நிரூபிச்சிட்டாரு. ஓகே, லாஜிக்கா ஜெயிச்சிட்டாரு. ஆமா, மன்னனாலும் சபையில இருந்த அறிஞர்களாலும் அவரை தர்க்க ரீதியா ஜெயிக்கவே முடியல. சரின்னு மன்னன் ஒரு ஏற்பாடு செஞ்சான். அடுத்த நாள் அந்த துறவி சபைக்கு வரும்போது ஒரு மதம் பிடித்த யானையை அவர் மேல ஏவி விட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு?
யானையை கண்டதும் அந்த துறவி தன்னோட தத்துவத்தை எல்லாம் மறந்துட்டு ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாரு. மன்னனோட ஆட்கள் அவரை ஒரு வழியா காப்பாத்துனாங்க. இப்ப மாட்டினாரா? ஆமா, அடுத்த நாள் சபையில மன்னன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், என்னாச்சு துறவியாரே, உலகமே மாயேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் நேத்து யானைய பார்த்து உயிருக்கு பயந்து ஓடுனீங்கன்னு. உண்மையிலேயே அவர் தத்துவப்படி பார்த்தா அவர் ஓடி இருக்க கூடாது. அதுக்கு அந்த துறவி என்ன சொன்னாரு? தப்பு ஒத்துக்கிட்டாரா? அதுதான் இல்ல. அந்த துறவி சற்றும் தயங்காம சொன்னாரு, மன்னா, அந்த யானையும் மாயை, அது என்ன துரத்துனதும் மாயை, நான் பயந்து ஓடியதும் மாயை, என் அலறலும் மாயை, என்னை நீங்க காப்பாத்துனதும் மாயை அப்படின்னாரு. பாருங்க, தர்க்கம் எப்படி எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக மாறும்னு இதிலிருந்து புரியுது. தன் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க அறிவாளிகள் எந்த அளவுக்கும் போவாங்க. கண்டிப்பா. ஆனால் கிருஷ்ணனை பொறுத்தவரை சத்தியம் மற்றும் அசத்தியமாக்கிய ரெண்டுமே ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்தான். உலகத்துல நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு. அது ரெண்டுக்கும் நடுவுல எந்த சண்டையும் இல்ல. இந்த தர்க்கத்தை மட்டுமே நம்பியவங்க எப்படி தோக்குறாங்கன்னதற்கு சங்கரரை தாண்டி நம்ம நவீன காலத்துல வேற ஏதாவது சித்துவவாதிகளோட எடுத்துக்காட்டுகள் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? ஏன்னா இன்னிக்கும் நாம எல்லா ஆன்மீகத்தையும் ஒரு சிஸ்டமா மாத்த தான் ட்ரை பண்றோம். நிச்சயமா இருக்கு. இத புரிஞ்சுக்க ஓஷோ நவீன காலத்தின் 2 மாபெரும் மனிதர்களை ஒப்பிடுறாரு. அதாவது ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ரமண மகர்ஷி. ஓ, அரவிந்தர் மற்றும் ரமணரா? இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? அரவிந்தர் மேற்கத்திய நாடுகள்ல படிச்சவரு. டார்வினின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுகளால் மிகவும் கவரப்பட்டவர். அதாவது எல்லாமே காலப்போக்கில் மேம்பட்டுக்கிட்டே வரும்னு நம்பினாரு. எவல்யூஷன் தியரியில அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமா, அதனால அவர் தன்னோட தர்க்கத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்துல ஒரு பெரிய சிஸ்டம் உருவாக்க முயன்றார். இறைவன் பூமிக்கு இறங்கி வருவார், மனிதன் அடுத்த கட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைவான்னு ஒரு பெரிய தத்துவ அமைப்பை உருவாக்குனாரு. ஆனா இன்னொரு பக்கம் ரமணர் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்ல, மேற்கத்திய கல்வி அறிவு இல்லாதவர். அவர் எந்த தர்க்கத்தையும் நாடவில்லை. அவர் உண்மையை நேரடியாக உணர்ந்தவர். ஒரு சீயர்னு சொல்லலாம். இது எப்படின்னா, அரவிந்தர் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு ஒரு 500 பக்க சாஃப்ட்வேர் மேனுவல் எழுத முயற்சிக்கிறாரு. ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, இப்படி போனா சிஸ்டம் அப்டேட் ஆகணும் ஒரு மேனுவல் போடுறாரு. கரெக்டான உதாரணம். ஆனா ரமணரோ எந்த மேனுவலும் இல்லாம நேரா ஒரு வரியில வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவது போல ரொம்ப சிம்பிளா உண்மையை சொல்றாரு. நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ அங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதுதான் ரமணரோட ஸ்டைல். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நேயர்களாகிய நாம் ரமணரின் அந்த சிம்பிளான வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து பயப்படுறோம்? ஏன் நமக்கு எதற்கெடுத்தாலும் அரவிந்தர் சொல்ற மாதிரி தர்க்க ரீதியான சிஸ்டம்கள் தேவைப்படுது? நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் மேனுவல் உதாரணத்துல இருந்தே பார்க்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் மேனுவல் என்ன சொல்லுது? இந்த சிஸ்டம்ல பக் இருக்கு, அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லுது. ஆனா ரமணர் என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம்ல எந்த பக்கும் இல்ல, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஓ, எல்லாமே பெர்ஃபெக்ட்னு ஏத்துக்க நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, மனிதர்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த உலகம் ரொம்ப பெரியது, குழப்பமானது. அதை அப்படியே ஏத்துக்க நம்ம ஈகோப்புக்கு பயமா இருக்கு. அதனாலதான் எல்லாவற்றையும் லாஜிக்கா அடுக்கி வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும்னு மூளை நம்புது. ஆனா உண்மையான ஆன்மீக அனுபவத்துல தர்க்கத்துக்கு இடம் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல. ரமணரோட அஜாதவாதம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜாதவாதம்னா என்ன? அஜாதவாதம்னா பிறப்பற்ற நிலை. ரமணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உண்மைக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆன்மீக பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணுமே கிடையாது. நீ பிறந்ததே இல்ல, அதனால் இறக்கப் போவதும் இல்லைன்னு சொல்றாரு. வாவ், நம்ம லாஜிக்கல் அறிவுக்கு இது பைத்தியக்காரத்தனமா தோணும்ல. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பிறக்கவே இல்லைன்னு இவர் சொல்றாரேன்னு தோணும். ஆமா, ஓஷோ இங்க ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்றாரு. அறிவாளிகள் தயங்குவார்கள், முட்டாள்கள் மட்டுமே தர்க்கத்தை கொண்டு எந்த தயக்கமுமின்றி ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதாவது வாழ்க்கையோட பிரம்மாண்டத்தையும் முழுமையும் பார்க்கும்போது ஒரு விதமான தயக்கம் வரும். அந்த தயக்கம் தான் உண்மையான அறிவுன்னு சொல்றீங்க. எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கேன்னு சொல்ற லாஜிக் முட்டாள்தனம். ரொம்பவும் சிந்திக்க வைக்கிற விஷயம் அது. ஆமா, கிருஷ்ணனும் அப்படிதான். அவர் எந்த ஒரு தர்க்க கட்டமைப்புக்குள்ளேயும் மாட்டிக்கல. அவர் திலகர் மாதிரி உலகமே செயல்னு சொல்லல, சங்கரர் மாதிரி உலகமே மாயைன்னு சொல்லல. அவர் முழு வாழ்க்கையும் அதன் அத்தனை முரண்பாடுகளோடும் அப்படியே ஏத்துக்கிட்டார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நாம விவாதித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கை பார்க்கும் விதத்தை அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கு. இதிலிருந்து ஒரு இறுதி சிந்தனையை நம்ம நேயர்களுக்கு கொடுக்கணும்னா நான் இதை தான் சொல்வேன். சொல்லுங்க. நேயர்களே,
உங்க நனவு மனம் என்பது ஒரு மிகப்பெரிய மாளிகையின் சின்னஞ்சிறிய திண்ணை மட்டுமே என்பதை இன்னைக்கு நாம ஆழமா பார்த்தோம். நீங்க எப்பவும் எதையாவது செய்து கொண்டே இருப்பதன் மூலம் அந்த திண்ணையிலேயே குறுக்கும் நெடுக்குமா நடந்து உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அது ஒரு பெரிய மாயை. ஆனா உண்மை என்னன்னா, அந்த சின்ன திண்ணையிலேயே உங்க வாழ்நாள் முழுவதையும் நீங்க கழிச்சிடுறீங்க. ஒருவேளை அந்த நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்கார மூட்டைய அந்த ஓடும் ட்ரெயின்லயே இறக்கி வச்சுட்டு நீங்க அமைதியா ரிலாக்ஸா இருந்தா, உங்களுக்குள் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான நனவிலி மாளிகையின் கதவுகள் உங்களுக்காக திறக்கும். மிக அருமையான ஒரு சிந்தனை. அந்த மூட்டையை இறக்கி வைப்பதுதான் இந்த பிரம்மாண்டமான பயணத்தின் முதல் படி. அந்த மாளிகைக்குள் இன்னும் எத்தனை அற்புதமான அறைகள் உங்களுக்காக காத்திருக்கோ சற்று சிந்திட்டு பாருங்கள். கண்டிப்பா. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். இது ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க நாங்க ஆவலா இருக்கிறோம். மனப்பூர்வமான நன்றி.